ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5th மந்த் நலங்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து என் அக்காங்களாம் சேர்ந்து வி ப்ரிப்பேர்டு 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஸோ என்னென்ன நம்ம விலாகில் பார்க்கலாம். கம் ஆன். ஸோ ஒரு மார்னிங் ஒரு அரவுண்ட் 5:30க்கு எழுந்தோம். ஸோ ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலை நாங்கள் பண்ணது வந்து ரைஸஸ் தான் வச்சோம். ஏன்னா 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்டவ்வில் கொஞ்சம் அண்ட் சிலது வந்து ரைஸ் குக்கர்லேயும் வச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து புளி சாதத்தை ரெடி பண்ணோம். அதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு சாதத்து மேலே அண்டு புளி தொக்கை வந்து நாங்கள் ஆட் பண்ணி அதை கலக்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த சைடில் வந்து கிச்சனில் ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் பீனட்ஸ். புளி சாதத்துக்கு, லெமன் ரைஸுக்கு அண்ட் கோகனட் ரைஸில் வந்து பீனட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா அது நல்லா ஒரு ஃப்ளேவரபாக க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரையிங் பீனட்ஸ் இன் கடாய். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 5 வெரைட்டி ஆஃப் ரைஸ் செய்கிறோம். கர்ட் ரைஸ், கோகனட் ரைஸ், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ் அண்ட் புளி சாதம். அந்த 5 ரைஸ் நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அண்ட் எஸ், இப்போ புளி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக கலக்கிட்டாங்க எங்கள் அக்கா. ஆமாம், ஷீ ப்ரிப்பேர்டு புளி சாதம் ஃபர்ஸ்ட். அதை நாங்கள் ரெடி பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ செகண்ட்ரி வந்து ரைஸ் குக்கரில் வச்சுருந்த ரைஸும் வந்து ரெடி ஆனதுனால அதை ஆற வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம். அண்ட் சைடில் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் காஃபி நாங்கள் எடுத்து குடிச்சிட்டோம். அண்ட் ஆக்சுவலி வி பிளான் லைக் 8 o'clock எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் 7:30 வரைக்கும் நாங்கள் வெறும் புளி சாதம் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போது என்ன காமிக்கிறேன்னா தயிர் சாதத்துக்கு வந்து தாளிக்கிறேன். ஸோ தயிர் சாதத்துக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்கெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா ஆயிலில் பாயில் பண்ணி அது நான் தயிர் சாதத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு சைடில் ஆக்சுவலாக லெமன் ரைஸுக்கும் நாங்கள் வந்து தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஐ couldn't able to record that. ஸோ இப்போ வந்து தயிர் சாதத்தை வந்து கலக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ வந்து தயிரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தாளித்து வச்சுருந்த அந்த தாளிப்பையும் வந்து ஆட் பண்ணி அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ரைஸ் இஸ் கெட்டிங் ரெடி. தயிர் சாதம், யம்மி தயிர் சாதம். ஆக்சுவலாக ரொம்பவே க்ரீமியாக இருந்தது. ஸோ தேர்ட் ரைஸ் இஸ் கெட்டிங் ரெடி. லெமன் ரைஸை வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். லெமன் தொக்கை வந்து ரைஸில் தூவிட்டு அண்ட் பீனட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் சால்ட் ஃபார் டேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டு நாங்கள் வந்து இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் சக்கரை பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு ரைஸையும் அண்ட் தாலையும் வந்து குக்கரில் போட்டு நாங்கள் வேக வச்சுட்டோம். அண்ட் வெல்லம் இருக்குல்ல, அது வந்து தனியாக வந்து பாகு பிடிக்க வந்து ஸ்டவ்வில் வச்சு அதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சக்கரை பொங்கலும் ஃப்ரைட் ரைஸில் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த கடாயில் வந்து ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் கோகோனட் ரைஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் வந்து கடுகை போட்டுட்டு சேம் லைக் கர்ட் ரைஸ்க்கு என்னென்ன போட்டேனோ அதே தான் உளுந்து பருப்பு அண்ட் கடலை பருப்பையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகா அண்ட் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி தென் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே லாஸ்ட்டாக நம்ம வந்து துருவி வச்சுருந்த கோகோனட்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி அதை ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆக வைக்கணும்.
ஸோ தென் மாங்காய் தொக்கு நாங்கள் ரெடி பண்ணோம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் வந்து மிளகா பொடி உப்பெல்லாம் சேர்த்து தாளிச்சு வச்சிட்டோம். அண்ட் மீன்வைல் எங்கள் வீட்டில் வந்து தலைக்கு வைக்கிற ஜடை வந்துடுச்சு. எஸ், சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆனதுனால அந்த வெள்ளைப்பாகை வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டு கலந்துட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு அக்கா வந்து சாதத்தில் கோகோனட் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வி வேர் வெரி ஹரிங்க. டைம் இப்போவே வந்து 8:45 ஆயிடுச்சு. ஸோ குருன்னு ஒருத்தவங்க ஒரு சைடில் வந்து ஒரு ரைஸும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் பேக்கிங் பெரிய பேசினால் தட்டு வைக்க முடியல. ஸோ அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிட்டோம். என் பொண்ணுக்கு அழகாக ஜடையும் நாங்கள் வந்து பின்ன ஆரம்பித்தாச்சு. அண்ட் தட்டு வரிசைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், பூக்கள், வளையல் எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஃபங்க்ஷனை. ரொம்ப அழகான ஃபங்க்ஷன். பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்க. And yeah, we are so blessed to have such family. ரொம்ப அழகாக இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடித்தோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சாப்பாடு. நாங்கள் செஞ்ச சாப்பாடு எல்லாமே வந்து நாங்கள் பரிமாறணும். ஸோ எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. அண்ட் ஃபங்க்ஷனும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. See you in the next video guys. Bye.